அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அருள்வாக்கம்மா பேசுகிறேன். நம்ம நம்ம விழுப்புரம் மாவட்டம் சத்தியமங்கலம் ராஜகாளியம்மனுடைய கோயில் இது. இந்த கோயிலில் திருவண்ணாமலையிலேருந்து சென்னை போகிற ரூட் இது. திருவண்ணாமலையிலேருந்து நம்ம கோயில் 30 கிலோமீட்ரு, செஞ்சிலேருந்து 10 கிலோமீட்ரு, மேல்மலையனூர்லேருந்து 10 கிலோமீட்ரு நம்ம கோயில் இருக்குது. சென்னை பைபாஸ்லேயே இருக்கிறவங்க குடிக்காத கணவன் மனைவி பிடிக்காமல் எல்லாரும் ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டுன்னு பிரிஞ்சு குடும்பம் இறஞ்சி இருக்காங்கனாக்கா தலைக்கு தேய்க்கிறதுக்கு எண்ணெய், கணவன் மனைவிக்குள்ள வசியம் எண்ணெய் இருக்குது. வசியம் உள்ள மருந்து இருக்குது, சாப்பாட்டில் கொடுக்கலாம், அவங்க வசியம் ஆகிடுவாங்க. வசியம் உள்ள மருந்து இருக்குது கணவன் மனைவிக்கு. ரெண்டாவது, காற்று கருப்பு பிடிச்சின்னு என்னை ஆட்டி படைக்குது, என்னை தூங்க விடலை, நிம்மதி இல்லை அப்படின்னாக்கா, கை காலெல்லாம் எனக்கு குடைச்சல் கொடுக்குது அப்படின்னா மை இருக்குது, கட்டு உடைக்கிறதுக்கு மை இருக்குது. பில்லி சோனி எவளுக்கு கட்டு உடைக்கிற மை இது. இந்த மை டப்பா இது. இதே அஞ்சன மை. இந்த அஞ்சன மை கணவன் மனைவி வசியம் உள்ள மை. கணவன் மனைவிக்கு வசியத்துக்கும் வைக்கலாம் அந்த மையை. ரெண்டாவது, தொழில். நாங்கள் வியாபாரம் பண்ணுறோங்க, எங்களுக்கு வியாபாரம் நடக்கலை, அந்த வியாபாரத்துக்கு எனக்கு மை வேணும்னு வராங்க நிறைய பேர். அந்த வியாபாரத்துக்குள்ளே மை இது. இந்த மை, இந்த பொருளுங்கள்லாம் நம்ம ஏலகிரி மலை, ஜவாதி மலை பக்கம் மூலிகை பொருள் எல்லாம் போயிட்டு பறித்து எடுத்துகிட்டு வாங்கிட்டு நம்ம செய்கிறோங்க. ரெண்டாவது, நம்ம சேலம் பக்கத்தில் மேச்சேரின்னு ஒரு ஊர், வனபத்திரகாளி கோயிலுக்கு தாங்க. அங்கே கேரளா ஒரு அப்பா கேரளாவிலேருந்து மருந்து வாங்கிட்டு எல்லாம் மூலிகை விற்கிறாங்க. கணவன் மனைவி வசியம் உள்ள ஆண் வெட்டி பெண் வெட்டி இதெல்லாம் போட்டு அஞ்சன மை, அஞ்சன கல் எல்லாத்தையும் வாங்கி அஞ்சன மை இது அமாவாசை நாளில் செஞ்சு அம்மாக்கிட்ட வச்சு உருவேற்றி வசியத்தை உருவாக்கி இந்த மை ரெடி பண்ணி கொடுக்குறோங்க. இந்த மை வச்சுன்னு நீ தொழிலில் உக்காந்தேன்னா இந்த தொழில் நல்ல முறையாக வளர்ச்சி வருமானத்தை கொடுக்கும். எதிரிங்களே நம்மளுக்கு இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இந்த மை இது எல்லாமே எங்ககிட்ட இருக்குது. ரெண்டாவது, இந்த மாதிரி இயந்திரம் வீட்டில் காற்று கருப்பு வருது, பில்லி சோனி இருக்குது, எங்களால் தூங்க முடியலனாக்கா காளி இயந்திரம், அங்காளம்மா இயந்திரம், முனீஸ்வர இயந்திரம் உக்காந்து நாங்களே அதை உருவாக்கி செஞ்சு அதுக்கு உருவு கொடுத்து அதுக்கு மந்திரத்தை உருவேற்றி கொடுக்குறோங்க. அதை கொண்டு போயிட்டு உங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் பூஜை பண்ணின்னு வரலாம். தலை வாசப்படியில் மெயினில் வச்சு பூஜை பண்ணலாம். பண்ண அந்த தீய சக்தியெல்லாம் வெளியே போகும், தெய்வம் தேவாதி வரும். அதே அம்மா கையில் தாயத்து கட்டி வச்சுருக்கிற மாதிரி ஒரு தாயத்தை அந்த தாயத்தை அவ்வளோ தாயத்தை ரெடி பண்ணி உருவாக்கி பில்லி சோனி ஏவல் விட்டு வச்சுருக்காங்க, தூங்க முடியல, குடும்பத்தில் எங்களை பிடிச்சி பிடுங்குது, மாடு கண்ணெல்லாம் எங்களுக்கு இதாகுது, ஒரு நல்லது இடத்துக்கு எங்கேயும் போக முடியல, வேலைக்கே போக முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு போகணுன்னு நினைக்கிற முடியல ஆனால் போக முடியல, என்னை அப்படி நிறுத்துது அப்படின்னு சொல்லி என்கிட்ட வாங்க. எல்லாத்துக்கும் நான் பொருளுங்க வச்சுருக்கேன். நல்ல முறையாக உங்கள் குடும்பத்தை கட்டி காப்பாற்றி கொடுக்குறேன். பிடிக்காதுக்கிறவங்களுக்கு கூட அவங்களுக்கு கயிறு கட்டி அனுப்புகிறேன். அவங்க அம்மாக்கிட்ட சோளத்தை பிடிச்சி கையை பிடிச்சி அவங்கள கும்பிட்டு நான் இந்த குடிக்க மாட்டேன்னு சொல்லி அவங்களே சத்தியவாக்கு கொடுத்துட்டு எனக்கு கயிறு கட்டுமான்னு சொல்லி கட்டிட்டு போகிறாங்க. சந்தோஷமாக உங்கள் குடும்பத்தை நான் காப்பாற்றி கொடுக்குறோம். உங்களுடைய பிரச்சனைகள் தீரும். உங்களுடைய மண்ணில் இருக்கிற பிரச்சனை, உங்களுடைய பொண்ணில் இருக்கிற பிரச்சனை, உங்கள் கணவன் மனைக்குள்ள பிரச்சனை எல்லாமே நான் தீர்த்து கொடுக்குறேன். நம்ம விழுப்புரம் மாவட்டம் சத்தியமங்கலம் ராஜகாளியம்மனுடைய கோயில். மேல்மலையனூர்லேருந்து 10 கிலோமீட்ரு, செஞ்சிலேருந்து 10 கிலோமீட்ரு, திருவண்ணாமலையிலேருந்து 30 கிலோமீட்ரு. நம்ம சென்னை பைபாஸு, நம்ம இருக்குது சத்தியமங்கலம் நம்ம கோயில் இருக்கிற இடம். வாங்க. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அருள்வாக்கம்மா பேசுகிறேன்.